ஒரு நிகழ்ச்சி, ஒரு 90 பொறுப்பாளர்களுடைய ஒப்புதல், அவர்களோடு இணக்கமாக இருந்து ஒரு கூட்டத்தை நடத்துவது என்பது நேரம் திமுகவில் 2 மாவட்ட செயலாளரை முன்ன பின்ன போட்டிருந்தோம்னா நேரம் வெட்டுக்குத்து நடந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தில், ஒரு தொகுதி நடத்துகின்ற கூட்டத்தில் 90 ஒருங்கிணைப்பாளர்களை ஒரே ஒரு அழைப்பேட்டில் போட்டு நடத்த முடியும். அது மாதிரியான ஒரு இலக்கமான சூழலில் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த துண்டறிக்கையும் இந்த நிகழ்வை நடத்துகின்ற பொறுப்பாளர்களும் மிகப்பெரிய சாட்சி. குறிப்பாக இந்த வீரத்தமிழர் முன்னணியினுடைய இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் நாங்கள்லாம் அவரை வயது முதிர்ந்தவர் என்று பார்த்த பொழுதும் மிக இளைஞராக, எங்களிலும் இளைஞராக ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் மீட்சி பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பாண்டியராஜன் அவர்கள், அதே போல தம்பி உமாசங்கர், எப்போ பார்த்தாலும் கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களே அண்ணே, மிக நேர்த்தியான வடிவமைப்பு. உண்மையிலேயே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி, இந்த வடிவமைப்பை பார்த்த பிறகு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துகிறவங்களை நம்ம சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே சேர்ந்து தான் நடத்துகிறோம். இதற்காக அவர்கள் சென்ற இடங்கள், சந்தித்த நபர்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் கோவை சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் வேலை அப்படின்னு வந்துட்டா எங்கெங்கிருந்ததெல்லாம் ஆள் வருவாங்களோ அப்படின்னு தெரியாது. வேலைன்னா மிக சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த தொகுதியை கட்டமைப்பு வழிகாட்டியாக இருக்கின்ற நம்ம அண்ணன் ரஞ்சித் அண்ணன், அதே போல் இந்த தொகுதியினுடைய மாநில பொறுப்பை ஏற்று இளையோராக பணியாற்றுகின்ற இமேஸ்வரன் அவர்கள், அன்பு சகோதரி தொகுதியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பவித்ரா, அதே போல் மண்டல செயலாளர் தம்பி, அதே போல் அக்கா, எல்லாருமே மிக ஒரு இணக்கமான சூழலில் இந்த கூட்டம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. முன்பெல்லாம் இப்பெல்லாம் சென்னைக்கு போகிறோமோ இல்லையோ வாரத்திற்கு ஒரு முறை சேலம் வந்துட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த அளவில் நம்ம ஒரு கட்டமைப்பாக இந்த தொகுதியினுடைய நேற்றுக்கு முன்தினம் மேட்டூரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம், அடுத்து சேலம் வடக்கு, இதே போல் சேலத்தினுடைய 11 சட்டமன்ற தொகுதியிலையும் அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெற இருக்குது. இதை நினைக்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்குது. கூடுதலாக கலசமேறாத தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்பு. உண்மையிலேயே இந்த கூட்டத்திற்கு வரவேணா, நம்மளுக்கு வேறு வேலைகள் இருக்குது. நிறைய பேச்சாளர்கள் அணிவகுத்திருக்கிறாங்க. அவங்க இதை போய் பார்த்துக்குவாங்க நினச்ச போது இந்த கூட்டத்துக்கு வந்தே ஆக வேண்டும், பேசியே ஆக வேண்டும் என்று என்னை இழுத்தது இந்த தலைப்பு தான். ஏன்னா கடந்த 6 வருடங்களாக இந்த தலைப்பினூடாக உழன்று கொண்டு, இந்த தலைப்புக்காகவே வேலை செய்து கொண்டு, இந்த தலைப்பிற்காகவே நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு கோயிலினுடைய குடமுழுக்குக்கும் பார்ப்பனர் கலசம் ஏறாரோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறை வீரத்தமிழர் முன்னணி கோர்ட்டோட படியேறுகின்ற சூழல் இருக்குது. அப்படிதான் பார்க்குறோம். கலசம் ஏறாத தமிழ் என்று ஒரு தலைப்பை வச்சுட்டு போன மாதம்லாம் நாங்கள் திருச்செந்தூரில் தமிழ் வழியில் குடமுழுக்க நடத்தி முடிச்சிட்டோம்னு நீங்கள் தானங்க பேசுனீங்க. அதே நீங்கள் இப்போ கலசம் ஏறாத தமிழ் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த துண்டறிக்கையை பார்க்கிறவர்கள் அல்லது நம்மை விட மிக ஆழமாக உற்று நோக்குகிறவர்களுக்கு வருவது இயற்கை. அப்பப்போ போகின்ற ஒரு தென்றல் ஆறுதலை தந்து விடாது. சட்டத்தின் மூலமாக போராடி பெற்று அவ்வப்போது நடத்துகின்ற ஒரு கூட்டமோ அல்லது ஒரு நிகழ்வோ ஒரு தீர்வாகாது என்பதன் அடிப்படையில் வைக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஏனென்றால் 2020 பிப்ரவரி மாதம் பெருவுடையார் கோயிலில் நடந்த குடமுழுக்கு 50% தமிழில் நடந்தது. அதற்கு நாம் ஆளும் சாட்சி. கலசத்தில் தமிழ் இல்லைன்னா அல்ல. நீங்கள் 800 வருடம் கழிச்சு தஞ்சை பெருவுடையார் கோயிலினுடைய கலசத்தில் புனித நீரை ஊற்றும் பொழுது நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்று சொல்லிக்கொண்டே அந்த தண்ணீரை, அந்த புனித நீரை ஊற்றும் பொழுது உண்மையிலேயே நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று நாங்கள் உணர்ந்தோம். உண்மையில் அன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில தேனியில் அண்ணன் இருக்கிறார். தேனியில ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் தமிழ் வழியினுள்ள
மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தினுடைய மொழியை சொல்லி அவர்கள் குடமுழுக்கையும் நடத்துகின்றார்கள் என்று கேள்விப்பட்ட உடனேயே 4 மணி நேரத்திற்குள்ள சீமான் அண்ணன் கிளம்பி அங்க 10 மணிக்கு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சரியா 5 மணிக்கு 4 மணி நினைக்கிறேன் சென்னை தஞ்சாவூரை வந்து அடைஞ்சு அந்த சிவனை சீமானவர்கள் நேரடியாக தரிசித்த அந்த காட்சிகள் வந்து இந்த என்ன சொல்றது, வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய பொன்னெழுத்துக்கள். ஏன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலை பொறுத்தவரை இன்று வரை தமிழகத்தில் இருக்கின்ற எந்த அரசியல்வாதியும் அந்த முதன்மையான வாயிலின் வழியாக சென்று வந்ததாக வரலாறே கிடையாது. 1000வது ஆண்டு விழாவை நடத்திய கலைஞர் கருணாநிதி கூட கோட்டை மதில் சுவரில் ஓட்டை போட்டு சைடு வழியாக தான் வந்தார். கேரளந்தாவின் வாயில் என்கின்ற ஒரு வாயிலில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதுவரை நேரடியாக சென்று சிவனை தரிசித்ததே கிடையாது. ஏன் என்றால் சிவனை நேரடியாக சென்று தரிசிப்பதற்கு உள தூய்மை வேண்டும், அரசியல் தூய்மை வேண்டும், அறம் சார்ந்த ஆட்சியை செய்திருக்க வேண்டும். இது எதையும் செய்யாதவர்கள் நேரடியாக போக முடியாது, போன காலி, அது தெரியும். ஆனால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு போல மூதாதையாக இருக்கின்றது சிவனுக்கும் சீமானுக்கும் உள்ள உறவு என்று நேரடியாக கேரளத்தாகன் வாயிலில் வந்து தரிசித்த ஒரே அரசியல்வாதி அண்ணன் சீமான் தான். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு 800 வருடம் கழிச்சு நடைபெற்றது 2020. அதே வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றது. அதற்கும் வழக்கு தொடுத்தோம், அதற்கும் நீதிமன்றம் போனோம், இந்த ஆணையை பெற்றோம். 50% குடமுழுக்கு நடந்தது. பெருவுடையார் கோயில் நடந்த குடமுழுக்கு பிப்ரவரி மாதத்தில் என்றால், பசுபதீஸ்வரர் கோயிலில் நடந்த குடமுழுக்கு டிசம்பர் மாதம். இந்த இடையில் இருக்கின்ற இந்த 9 மாதங்கள்ல நடந்த கோயில் குடமுழுக்குல ஒரு குடமுழுக்கு கூட தமிழ்ல நடக்கல. அதன் பிறகு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் ஒரு பொதுவான தீர்ப்பை வாங்கணும். அந்த பொதுவான தீர்ப்பு என்னவென்றால், தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில்களில் கட்டாயம் தமிழ் வழி குடமுழுக்கு, மீறுகின்ற கோயில் நிர்வாகத்திற்கு 15 லட்சம் அபராதம் என்று விதித்தது கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான மதுரை உயர்நீதிமன்ற குழுவினுடைய நீதி அரசர்கள். அதை எடுத்துட்டு கலைஞர் கருணாநிதி பெற்ற அருமை புதல்வன் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏற்ற பிறகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற தெலுங்கர் வழிவந்த சேகர் பாபு அவருடைய அமைச்சகத்தின் கீழே போய் மனு கொடுத்தோம். ஐயா, மனு கொடுத்துருக்குறோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது, நீங்க தமிழ் வழி குடமுழுக்கு என்கின்ற இந்த நீதிமன்ற ஆணையை பெற்று அரசாணையை போடுங்கள் அப்படின்னு சொன்னோம். நாங்க இங்கிட்டு வந்ததுக்குள்ளேயே அந்த ஆணையை பிடிச்சு அந்த இதுக்குள்ள போட்டான், எதே குப்பத்தொட்டிக்குள்ள. அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் கோயில்ல குடமுழுக்கு தமிழ் வழியில நடக்குதுன்னு சேகர்பாபே சொல்றாரே அப்படின்னு சொன்னா, அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஓரத்துல ஓதுவார்களை வச்சு பேச விட்டுட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு போட்டவொடனே ஏமாத்துவான், அதன் பிறகு அறிவு சார்ந்த கூட்டத்தை ஏமாத்துவான். இப்ப பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் நீதிமன்றத்தை ஏமாத்துகிறார்கள். ஒரு ஓரமா நின்று ஓத விட்டுட்டு அதை காட்சி படம் எடுத்து வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து, இங்க பாருங்க நாங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படி. அப்ப பாத்தீங்களா, நீதிமன்றத்தையே ஏமாற்றுகிற ஒருவர் என்ன செய்வாருங்கிறதன் அடிப்படையில தான் இந்த திருச்செந்தூர் குடமுழுக்காக நம்ம போராடணும். உண்மையில் போராடணும். திருச்செந்தூர் குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என்று நீதியரசர்கள் போய் முன்னாடி நிற்கும் பொழுது, அந்த நீதிமன்ற வழக்கானது விசாரணைக்கு வரும் பொழுது, கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த 2ஆம் தேதி வழக்கு வரும் பொழுது அதற்கு பின்னாடி நாங்கள் சொல்றோம், அந்த நீதிபதி அந்த வழக்கை எதிர்கொண்ட விதம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே வாழ்க்கையில அறச்சீற்றம் கொள்ள வேண்டும் என்றால் அவர் நமது கோரிக்கை மனுவின் மீது காட்டிய முகசுளிப்பை தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு முகசுளிப்பு. சமஸ்கிருதம் இஸ் நாட் a language, it is a sound and vibration. நீதிபதி பேசுறாங்க, நீதிபதி வழக்கறிஞர் வாதாடி கொண்டிருக்கிறார்.
என்கின்ற கோரிக்கை வைத்து இவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை புதிதல்ல. 2020 இதே நீதிமன்றத்தில் கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான குழு கொடுத்திருக்கின்றது. எனவே அதை நீங்கள் உறுதி செய்துங்கள். கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு ஏதாச்சும் சட்டம் இருக்கா? சட்டம் இல்ல. சட்டம் இல்லாத எங்களால செய்ய முடியாது. அப்புறம் எதுக்குங்க நீதிபதி? சட்டம் இருந்தாதான் சட்டத்தின்படியே வாங்கிடலாமே, நீதிபதி எதற்கு? அப்புறம் அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னாரு. நாங்கள் நீதியரசர்கள், நாங்கள் ஒரு மொழி சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு மதம் சார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் அந்த கூட்டத்தில் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்க நீதி சார்ந்து இருப்பீங்களா மாட்டீங்களா? நீதிபதி தானே. நீங்க சாதி சார்ந்து இருக்க வேண்டாம், மதம் சார்ந்து இருக்க வேண்டாம், இனம் சார்ந்து இருக்க வேண்டாம், மொழி சார்ந்து இருக்க வேண்டாம். நீதி சார்ந்து இருக்கணுமா வேண்டாமா? நீதி சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது நீதியா இல்லையா என்ற கேள்விக்கு வாய் மூடி மௌனம். அப்படிதான் நம்ம இந்த குடமுழுக்க வந்திருக்கோம். உண்மையில் இந்த தலைப்பு கலசமேறாத தமிழ் என்று வைப்பதற்கு உள்ள கோபமே அப்பப்போ போய் பார்த்துட்டு வர்றவங்க அப்பாவாக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிரந்தரமான தீர்வை நோக்கி தான் நம்ம நகரணும் அப்படின்னு நினைத்ததனுடைய வெளிப்பாடு. உண்மையில் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்றுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது கேட்க நேரிடுகிறது. கன்னியாகுமரியில் எமது இனத்தின் அடையாளமாக இருக்கின்ற வள்ளுவனின் சிலை வானுயர இருக்கின்றது. அதே 13 கிலோமீட்டர் தொலைவில் ஈழம் என்கின்ற நிலத்தில் செம்மணி புதைகுழிகளாக நமது இனம் இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது நாம் என்ன கேட்க தோன்றுகிறது என்றால், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? உலகின் மூத்த குடி தமிழ் குடி. அந்த தமிழ் குடியினுடைய இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் வகுத்து வைத்த இலக்கணத்தின்படியே தமிழ் என்பது மொழி அல்ல, இறை உணர்வின் வெளிப்பாடு. அவன் சொல்றான், எழுத்ததிகாரத்துல சொல்றான். எழுத்ததிகாரத்துல சொல்லும் பொழுது உந்து வெளி கிளர்ந்து முந்துகின்ற உணர்வு மொழியாக எழுத்தாக வருகிறது அப்படின்னா, ஒரு உடலில் உணர்வு எழுகின்ற பொழுது எழுத்தாக மாறுகிறது என்கின்ற இலக்கணத்தை உலக வரலாற்றில் எந்த மொழியிலும் இல்லாத பொழுது தமிழ் மொழியில் அது இலக்கணமாக இருக்கும் பொழுது இவர்கள் தமிழ் மொழியை இங்கு அரியணை ஏற்றுவதில் என்ன பிரச்சனை? அதே நீதிமன்றத்தில் பார்க்கும் பொழுது அதே தான் நான் சொல்லுறேன், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? முன்பெல்லாம் நீங்க சினிமாவில் பார்க்கின்ற நீதிமன்றத்தை நீங்க உண்மையான நீதிமன்றத்தில் பார்க்க முடியாது. அங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு ஒரு வளைவு இருக்கும், கீழே தமிழ்நாடு அரசு சினிமாவத்துல எல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது சென்று எந்த நீதிமன்றத்தின் பின்னாடி இருக்கின்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய கோபுரத்தை பாருங்கள். மேல ஒரு ஹிந்தி எழுத்து இருக்கும், கீழே ஒரு ஆங்கில எழுத்து இருக்கும். நீதிமன்றத்துக்குள்ளேயே தமிழ் இல்லாத பொழுது நீதி அரசரை நாங்கள் அணுகி நீதிமன்றத்தின் வாயிலாக நாங்கள் தமிழை கொண்டு வந்து விடுவோமா? நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்ற கோரிக்கை தான் நமக்கு மிஞ்சுகிறது. உண்மையிலங்க இன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி, ஆனைமங்கலத்தினுடைய கல்வெட்டு பேசுகின்ற வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. நாங்கள் பிற மதத்தை எவ்வாறு பார்த்தோம் என்று அந்த காலத்தில் ராஜராஜ சோழனுடைய வாரிசாக இருக்கின்ற ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதிய கல்வெட்டு இன்னைக்கு லைடன் என்கின்ற இடத்துல நெதர்லாந்தினுடைய அருங்காட்சியகத்தில் அந்த கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல புலி இருக்குது, மீன் இருக்குது, கீழே வில்லம்பு இருக்குது. இந்த 3 இருக்கிறது என்ன தெரியுமா சொல்லுது? 3 வேந்தர்களையும் வென்று அரசாஞ்ச அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது ஒரு கல்வெட்டு. ஆனைமங்கலம் கல்வெட்டில் இருக்கின்ற 24 செப்பேடுகளில் 5 மன்னர்களினுடைய அந்த பரம்பரை வரலாற்றையும் மீதி இருக்கின்ற 16 அதனுடைய இந்த கல்வெட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லுது. அந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, நாங்கள் சிவனை கொண்டாடுகிறவர்கள், நாங்கள் சிவனை எமது தத்துவ கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் வருகிறார், இந்த இடத்தில் புத்த விகாரை நாங்கள் எழுப்ப வேண்டும், எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று பக்கத்து நாட்டு மன்னர்கள் வந்து கேட்கிறாங்க.
நாங்கள் சிவனை வழிபட்டாலும் உங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து புத்தரினுடைய விகாரை நாங்கள் இங்கு திறப்பதற்கு சம்மதிக்கிறோம். அந்த புத்த விகாரை திறப்பதற்கான இடத்திற்காக எழுதப்பட்ட கல்வெட்டு தான் ஆனைமங்கல கல்வெட்டு. இன்னைக்கு நெதர்லாந்து நாட்டில் அந்த கல்வெட்டு இருக்குது. இங்கே இருக்கிறான் தமிழர்களுடைய வரலாற்று பெருஞ்சுவடுகளை சுமந்த கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள், இவை அனைத்தும் ஐரோப்பிய நாடுகளினுடைய எல்லா நகரங்களினுடைய அருங்காட்சியகத்திலும் இருக்குது. அதை மீட்பதற்கு வக்கற்ற இந்த ஸ்டாலின் அரசு, இந்த முத்தமிழ் அறிஞர் பெற்ற வித்தகர் ஆளுகின்ற இந்த அரசு கீழடியை நாங்கள் அப்படியே விடுங்கள். ஏண்டா ஒன்னால முடியுதில்லை. ஒரு அரசு தான் நினைத்தால் நெதர்லாந்தில் லெய்டன் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் இருக்கின்ற அந்த கல்வெட்டை, அந்த செப்பேட்டை திரும்ப பெற முடியும். ஜெர்மனியில் இருக்கின்ற அந்த கல்வெட்டுகளை திரும்ப பெற முடியும். அதே போல பிரிட்டிஷ் லைப்ரரி, போன வருஷம் அங்கே போயிருக்கும் பொழுது பிரிட்டிஷ் லைப்ரரியை போய் பார்க்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஏன் பாக்கியம்னு நான் சொல்றேன்னா, அங்கதான் தமிழ் முன்னவர்கள் எழுதிய எல்லா மேனஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். மேனஸ்கிரிப்ட்னா அந்த ஆய்வு அறிக்கைகள், அதே போல ஓலைச்சுவடிகள், இப்படி எல்லாத்தையும் வந்து தொகுத்து வச்சிருக்கிறான். தொகுத்து வச்சிருக்கிற இடம் எப்படி தெரியுமா? ஏர் கூலர் போட்டு, ஏர் கண்டிஷன் போட்டு அவ்வளோ அழகாக அதை தொகுத்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு தமிழகத்தின் முழுமைக்கும் சேகரிக்கப்படுகின்ற ஓலைச்சுவடிகள் ராசையா முத்தையா பல்கலைக்கழகம் என்கின்ற ஒரு நூலகத்தின் அருகில் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க போங்க, அந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து நீங்கள் அழாமல் திரும்பி வந்துட்டீங்கன்னா நான் இங்க சொல்றதை நான் கேட்கிறேன். அவ்வளவு கேவலமாக கிழிந்து தொங்கி, அவர் தொல்லியல் துறையில் பாண்டியராஜன் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஐயா என்னங்க செய்யறது? ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லாத வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இவங்க எந்த இதுவும் கொடுக்கறது இல்லை, எந்த அதாவது பண உதவியும் கொடுக்கறது இல்லை, இதை மீட்டு உருவாக்குறதுக்கு செய்யறது இல்லை. ஒரே ஒரு ஒருத்தர் மணிமாறன் ஒருத்தர் சரஸ்வதி மகால் ஒரு தஞ்சாவூர் நூலகத்தில் இருந்தார். அவர் தான் ஓலைச்சுவடை படிக்கின்ற முறையை, சில முறைகளை வகுப்பு எடுத்துட்டு வந்தார். அதையும் என்ன பண்ணிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முடிச்சு விட்டாங்க. இப்படி பல்வேறு காலகட்டத்தில் இந்த அரசு நினைத்திருந்தால் மீட்கப்பட வேண்டிய தமிழரின் பெருமை அதிகமாக இருக்கு. நம்ம கீழடிக்கு போராடாதீங்கன்னு சொல்லல. ஆனா